ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் ஹனுமான். இது ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ்டு மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் ஓல்ட் இஸ் கோல்ட், சஜஸ்டட் மூவிஸ், மூவி ரிவ்யூஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் ஒரு சின்ன பையன், அவன் சின்ன வயசுலேருந்தே பெரிய சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிற எய்மோட இருக்கான். அதுக்காக என்னென்னமோ செஞ்சு ட்ரை பண்ணுறான், ஆனால் சூப்பர் ஹீரோ ஆக முடியல. கடைசியாக பேட்மேன் மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாட்டி தான் சூப்பர் ஹீரோ ஆக முடியும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸையும் கொண்டுடுறான். பெரிய பையன் ஆகுறான். அந்த சின்ன பையன் தான் வினய். வினய் சூப்பர் ஹீரோ சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு கொள்ளைக்காரங்களை தடுத்து நிறுத்துறான். ஆனால் அதில் காயமாகறான். ஸோ அந்த காயம் ஆகிறப்ப தான் அவனுக்கு புரியுது, சூட்டு போட்டுக்கிட்டாலும் சூப்பர் ஹீரோ ஆக முடியாது, ஏதாவது ஸ்பெஷலாக நமக்கு பவர் கிடைக்கணும், அப்போ தான் பெரிய சூப்பர் ஹீரோ ஆக முடியும்னு சொல்லிட்டு சூப்பர் பவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஒரு மலைவாழ் பகுதியை சேர்ந்த கிராமம். அந்த கிராமத்தில் ஹீரோ இருக்கான். ஹீரோ சின்ன சின்ன திருட்டு வேலைகளை செஞ்சுட்டு ஊரில் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒன் சைடாக ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் சூப்பர் பவர் கிடைக்கிது. அந்த சூப்பர் பவரை வச்சுக்கிட்டு கிராமத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு சூழ்நிலையில் ஹீரோ கிட்ட இருக்க சூப்பர் பவர் பற்றி வில்லனான வினய்க்கு தெரிய வருது. ஸோ அந்த பவரை அடையணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் வில்லன் ஹீரோ கிட்டேருந்து பவர் அடையிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறான், ஹீரோ வில்லனை தடுத்து நிறுத்தினானா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஹனுமான். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 99% பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த டீமை கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா இவங்க 20 கோடி பட்ஜெட்டில் இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக அதுக்கு பாராட்டியே ஆகணும். லாஸ்ட் இயர் ஆதி புருஷ்னு ஒரு படம் வந்துச்சு, அது 500 கோடி 700 கோடி பட்ஜெட் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் படத்தை பார்த்தா கன்றாவியாக இருந்துச்சு. அந்த படத்தோடலாம் கம்பேர் பண்ணும்போது 20 கோடி பட்ஜெட்டுக்கு இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாராட்டலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக சுவாரஸ்யமாக போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலி இல்லாமல் லைட்டாக சீரியஸ் மோடில் சுவாரஸ்யமாக போச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக எந்த இடத்துல இந்த படம் போர் அடிக்கல. ஸோ ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட பலன் தான் சொல்லலாம். சில இடங்களில் நமக்கு ஹைப்பை ஏற்றுற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்டு பண்ணாங்கன்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த படத்தோட ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஸ்டன் சீக்வன்ஸ், அப்புறம் விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ண சில லாங் ஷாட்ஸில் அந்த கார்டெல்லாம் கவர் பண்ணி காட்டுவாங்க. நிறைய இடங்களில் ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அப்படி தான். சில கூஸ் பம்பான மூமெண்ட் வரப்பெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி ஹைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் இந்த படத்தில் கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம். பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ, வில்லன், அப்புறம் ஹீரோவோட அக்கா அந்த வரலட்சுமி சரத்குமார், ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா கேரக்டர்ஸையுமே நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் நல்லாவே அழுத்தமாக அந்த கேரக்டர்ஸை பற்றி எழுதியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன் ஒரு குரங்கு கேரக்டர் கூட படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து வரும். அந்த குரங்கு கேரக்டர் கூட அழகாக அந்த டிசைன் பண்ணி அதை படத்தில் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, நெகட்டிவ்ஸ்னு எனக்கு பெருசாக தெரியல, இருந்தாலும் ஸ்டோரியை சொல்லலாம். இது ஒரு பிளாட்டான ஹீரோ வில்லன் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவி. இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸு சூப்பர் ஹீரோ மூவிஸில் இருக்க தான் செய்யும். ஸோ இது ரெண்டு நெகட்டிவ்ஸுமே நம்ம கண்டுக்காமே விட்டுடலாம். ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் வர்மா புதுசாக தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்காக பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்ரெடி தமிழ், ஹிந்தி, கன்னடம் எல்லா இடங்கள்லையும் ஒரு யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் அவரோட பங்குக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபஸ்ட்டு படம் தான் இது முடிஞ்சளவு நல்லாவே வந்திருக்கு. சுவாரஸ்யமாக படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வர படங்களும் இதே மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் மாசம் மட்டும் காட்டி படத்தை அடுத்தடுத்து வர படங்களை அவர் சொதப்பாமல் இருந்தால் நல்லது. இது
ஒரு தெலுங்கு டப்பிங் மூவி. உங்களுக்கு தெலுங்கு டப்பிங் மூவி பிடிக்கும், அப்புறம் எந்த டப்பிங் மூவியா இருந்தாலும் நான் சூப்பர் ஹீரோ பேஸ்டு மூவிஸ் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வில்லேஜ் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மார்வல் லெவலுக்குலாம் போய் கம்பாரிசன் பார்க்கக்கூடாது. இது ஒரு சிம்பிளான நீட்டான கமர்ஷியல் சூப்பர் ஹீரோ மூவி. அதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.